பள்ளிகளில் ஜாதி அடையாளங்களை வெளிப்படுத்தவோ மத அடையாளங்களை காட்டவோ அனுமதி இல்லை. இதோ வந்துட்டாருல்ல நம்ம கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் ஐயா. ஐயா, கடந்த திமுக ஆட்சியில தான் சாதி கயிறுக்கும் சாமி கயிறுக்கும் வித்தியாசம் தெரியாம இருந்தாங்க. உங்களுக்குமா அந்த பிரச்சனை? இப்ப நீங்க இந்த பேட்டியில என்ன சொல்ல வர்றீங்க? நான் கயிறு கட்டி இருக்கிறேன், பள்ளிகளுக்குள்ள போனா அந்த கயிறு அவுத்து எரிஞ்சிட்டு போயிருவேன். அது நீங்க அரசியல்வாதி எதை வேணாலும் அவுத்து எறியலாம். கயிறுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற நீங்க கொஞ்சம் அப்படி கேமரா அந்த பக்கமா திருப்பினீங்கன்னா அரசு பணத்துல, அதாவது மக்களுடைய வரி பணத்துல, இப்ப நான் முதல் கொண்டு கட்டக்கூடிய மக்கள் வரி பணத்துல இயங்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷனரிகள் நடத்தக்கூடிய பள்ளிகள் இருக்குதுல்ல, முழுக்க முழுக்க அரசு உதவி பெறும் பள்ளி, சிறுபான்மை அந்தஸ்துன்னு சொல்லி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த பள்ளிகள்ல எப்படிங்க இருக்குது? அங்க மத அடையாளம் இல்லையா? அந்த பள்ளியில படிக்கிறதுல யாருங்க ஐயா? 90-95% இந்துக்கள் தானே, இந்து மாணவர்கள் தானே. அப்போ அந்த பள்ளி எப்படி இருக்குது? அந்த பள்ளிக்குள்ள நுழையிறப்பவே நுழைவாயில் என்ன மாதிரி இருக்குது? அங்க சிலுவை இருக்குது, இயேசுநாதர் இப்படி இருக்காரு, மேரி மாதா இருக்காங்க. உள்ள நுழைஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் எப்படி இருக்காரு, டீச்சர்ஸ்கள் எப்படி இருக்கிறாங்க, முழுக்க முழுக்க பாதிரியாராகவும் கன்னியாஸ்திரியுமாகவும் இருக்காங்க. இது மத அடையாளம் இல்லையா? ஒரு பள்ளிக்குள்ள கயிறு கட்டிட்டு வர்றது மத அடையாளம்னா ஒரு பள்ளியே மத அடையாளத்தில் இருக்குதே. சிறுபான்மைங்கிற பேர்ல அரசு பணத்துல சம்பளம் வாங்கக்கூடிய அந்த பள்ளிகள் இருக்குதுல்ல, அது இவ்வளவு மோசமா இருக்குது. இத பத்தி நீங்க பேச மாட்டீங்களா? இதை மாத்த மாட்டீங்களா? இந்த கயிறு கட்டுறது, சாமிக்கு மாலை போடுறது, பொட்டு வச்சுக்கிறது, பூ வச்சுக்கிறது, இதெல்லாம் பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள் இல்லையா? ஏன் நீங்க சொல்றப்ப சாமி கயிற சாதி கயிறுங்கிறீங்க, மத அடையாளம் பொத்தாம் பொதுவா சொல்றீங்க? ஏன் ஹிஜாப் அணிந்து வர அனுமதி இல்லை, கிறிஸ்தவர்கள் சிலுவை மாலை போட்டுக்கொள்ள ஜபமாலை போட்டுக்கொள்ள அனுமதி இல்லை? சொல்லுங்களே பாப்போம். இப்ப என்ன கெட்டு போச்சு சொல்லுங்க. நீங்க தான் பொதுவான ஆளாச்சே, மதச்சார்பற்ற அரசு தானே, எல்லாமே சமமா பாக்குறீங்கல்ல, அதெல்லாம் அடையாள மாற்றம் இல்லையா? ஒரு கயிறு கட்டிட்டு வந்தா தான் உங்களுக்கு தப்பா தெரியுது, ஒரு பொட்டு பூ வச்சுட்டு வந்தா தான் உங்களுக்கு தப்பா தெரியுது. இப்படி நீங்க பள்ளி மாணவர்களை எல்லா அடையாளத்தையும் அழிச்சிட்டு அவன் ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் அவன் வர்றான். அந்த நம்பிக்கையில சிதைச்சுட்டு எங்க கொண்டு போக போறீங்க இந்த சமுதாயத்தை? இன்னைக்கு பாருங்க, மாணவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறான். பள்ளிகள்ல ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய பாடங்கள் இல்லாதனுடைய விளைவு, நம்பிக்கையை மழுங்கடிக்கக்கூடிய பாடங்கள் இருக்கக்கூடிய விளைவு என்ன ஆகுது? அவனுக்கு தன்னம்பிக்கை போகுது, மாறா அவனுடைய உயிரை மாச்சுக்கக்கூடிய அளவுக்கு போறான். ஒரு சின்ன சின்ன விஷயத்து கூட அவனால ஜீரணிச்சுக்க முடியறது இல்ல. கடவுள் பாத்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூட அவனுக்கு இல்லாத மாதிரி பண்றீங்க. ஒரு உதாரணத்துக்கு, அவனுக்கு ஏதாவது உடல்ல நோய் இருக்குது அப்படின்னா இந்த கயிறை கட்டினா அந்த நோய் குணமாகுங்கிற அந்த தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயத்தையே நீங்க தடுக்க பாக்குறீங்க. கடந்த அரசுகள் எப்படி இருந்துச்சோ இல்லையோ, இந்த அரசு எல்லாத்துக்கும் பொதுவான அரசா இருக்கும்னு நம்பித்தான் உங்களை எலெக்ட் பண்ணிருக்காங்க, தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த நம்பிக்கையை வீணடிச்சிடாதீங்க.